இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள் திருப்பலியினில் கலந்திட பரமனில் நிறைந்திட கூடுங்கள் கூடுங்கள். அன்பின் சாட்சியாய் நாளும் வாழ்ந்து அவரின் உளவிலே மலர்ந்திடுவோம். அன்பின் சாட்சியாய் நாளும் வாழ்ந்து அவரின் உறவிலே மலர்ந்திடுவோம். நம்மை படைத்த இறைவன் புகழ் பாடி மகிழ்ந்திட பாரில் அவர் நாமம் போற்றி புகழ்ந்திட அனைவரும் நிறைவோம் ஆனந்தமுடனே. இன்றும் இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள் திருப்பலியினில் கலந்திட பரமனில் நிறைந்திட கூடுங்கள் கூடுங்கள். திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளை போல் அவரது பெயரால் கூடிடுவோம். ஒருமையுடன் பலி அர்ப்பணிப்போம். புறவாயிடுவோம் இவ்விதாய் பீடமமைத்திடுவோம். குருவின் அன்பினொளி பலியே திருமுன்னிலையில் அர்ப்பணிப்போம். பாஸ்காவின் திருநாளினிலே ஆண்டவர் அருளிய கட்டளை போல் அவரது பேரா கூடிடுவோம். ஒருமையுடன் பலி அர்ப்பணிப்போம். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். உலகெங்கும் மானிடர் தமைதி நம்பிக்கையுமென்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். உலகெங்கும் மானிடர் தமைதி நம்பிக்கையுமென்றென்றும். உன்னதங்களிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கே புகழ் கீதம். உலகெங்கும் மானிடர் தமைதி நம்பிக்கையுமென்றென்றும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. நீர் தூயவர் தூயவர் தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானகதூதரும் பூவுலகமாந்தரும் நீர் தூயவர் 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 என்று ஆர்ப்பரிக்கின்றனர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீயாவிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதி முதல் என்றென்றும் ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய
நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. நீர் தூயவர், தூயவர், தூயவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. வானக தூதரும் பூவுலக மாந்தரும் நீர் தூயவர், தூயவர், தூயவர் என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, மனித இனத்தின் புதுப்பிப்பதற்காக உமது ஒரே மகன் அருளிய இறைத்தன்மை வாய்ந்த மறை உண்மைகளை மிகுந்த எதிர்பார்ப்புடன் கொண்டாடுவதற்கு நீர் எங்களை தகுதியுடையோராக்கியருளும். ஆத்மாவையும் உடலையும் தூய்மையாக்கும் இத்திருப்பலியை நாங்கள் தூய்மையுடன் நிறைவேற்றவும், உமது திருமகனின் உயிர்த்தெழுதலை எக்காலமும் எடுத்துரைக்கவும் நீர் எங்களை வலுப்படுத்தி அருளும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். ஆண்டவரே என் அரசேவும் புகழை என்றும் பாடிடுவேன். சர்வேசாவும் திருநாமம் போற்றிடுவேன் நான் என்னாலும். ஆண்டவரே உம் புகழ் பாடி அனுதினமும் உம்மை வாழ்த்திடுவேன். ஆண்டவர் மகிமை நிறைந்தவரும் மிகவும் புகழ்ச்சிக்குரியவரும் தந்தைக்கும் திருமகனுக்கும் தூய ஆவிக்கும் புகழென்றும் ஆதியிலே போலாக புகழ். ஆமென், ஆமென் என்றென்றும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, முது அன்பின் நறுமணம் எங்களில் வீசவும், முது உண்மையின் ஞானம் எங்கள் ஆத்மாக்களை ஒளிர்விக்கவும் செய்யும் பொழுது வானகத்திலிருந்து எழுந்தருளி வரும் முது திருமகனை வரவேற்க எங்களுக்கு வாய்ப்பளித்தருளும். எல்லா பேறுகளும் நலன்களும் நிறைந்து முடிசூடு நிற்கும் திருச்சபையில் உம்மை இடைவிடாமல் புகழவும் மகிமைப்படுத்தவும் எங்களை தகுதியுடோராக்கியருளும். ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தவர். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். அனைத்திற்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோமெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீர்வாமெங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர்வாமழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவதும் அதி உன்னதரே உமது திருப்பெயரை போற்றுவதும் மேலானது. அனை சேர்க்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோமெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம். நீதாம் எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீதாம் அழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை ஆதி முதல் என்றென்றும் ஆமென். அனைத்திற்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். ஈசோமெசியா தாழ்மையுடன் உம்மை வணங்கி புகழ்கின்றோம்.
நீர்தான் எங்கள் உடலுக்கு உயிர்ப்பை என்றும் அளிக்கின்றீர். நீர்தான் வழியா உயிருக்கு உன்னத மீட்பை அளிக்கின்றீர். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. என் ஆண்டவரே, மெய்யாகவே எங்கள் உடல்களை உயிர்ப்பிப்பவரும் ஆத்மாக்களை மீட்பவரும் உயிரை எந்நாளும் பாதுகாப்பவரும் நீரே. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் குரல் எழுப்பி பாடுங்கள், அனைவரும் ஒன்றாய் பாடுங்கள். என்றென்றும் வாழ்கின்ற சர்வேசுரனே வாழ்த்துங்கள், வாழ்த்தி பாடுங்கள். சர்வேசானி தூயவரே, வல்லவரே நீ தூயவரே, அமரரே நீ தூயவரே, எங்களிலும் அதரும் பொழிந்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை. சர்வேசானீர் தூயவரே, வல்லவரே நீர் தூயவரே, அமரரே நீர் தூயவரே, எங்களிலும் அதருள் பொழிந்தருளும். ஆதி முதல் என்றென்றும் ஆமென். சர்வேசானி தூயவரே, வல்லவரே நீ தூயவரே, அமரரே நீ தூயவரே, எங்களிலும் அதருள் பொழிந்தருளும். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. புனிதர்களில் மனமு வந்து வாழும் தூயவரும் போற்றுதற்குரியவரும் வல்லவரும் அமரருமான ஆண்டவரே, முதியல்புக்கேற்றவாறு எப்பொழுதும் எங்களை கண்ணோக்கி ஆசீரளித்து எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை மகன் தூயாவியாராகிய இறைவா என்றென்றும் ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, வாழ்வளிப்பவையும் தெய்வீகவுமான உம்முடைய கட்டளைகளின் இனிய குரலை கேட்கவும் உணரவும் எங்கள் புத்தியை வழிவைத்தருளும். அவை வழியாக ஆத்மாவுக்கும் உடலுக்கும் பயன்படும் அன்பு, நம்பிக்கை, மீட்பு ஆகியவற்றால் நாங்கள் பலனடையவும் இடைவிடாமல் உம்மை புகழவும் மது கருணையாலும் ஆசியாலும் எங்களுக்கு உதவி அளித்தருளும். தந்தை மகன் தூயாவியாராகிய இறைவா என்றென்றும் ஆமென். சகோதர சகோதரிகளே, எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தின் வாசகம். தலைமை குருவே ஆசீர்வதியும். மெசியா உம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய குற்றங்களையும் பாவங்களையும் முன்னிட்டு நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள். அப்பொழுது நீங்கள் இவ்வுலக போக்கின்படி வான்வழியில் அதிகாரம் செலுத்தும் தலைவனுக்கு ஏற்ப வாழ்ந்து வந்தீர்கள். கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்களிடையே இப்போது செயலாற்றும் தீய ஆற்றலுக்கு பணிந்து நடந்தீர்கள். இந்நிலையில்தான் ஒரு காலத்தில் நாம் எல்லோரும் இருந்தோம். நம்முடைய ஊனியல்பின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு மற்றவர்களைப் போலவே நாமும் இயல்பாகவே கடவுளின் சினத்துக்கு ஆளானோம். ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர். அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புயரற்ற அருள் வளத்தையும் இனிவரும் காலங்களில் எடுத்துக்காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுதினர் மனிதரை மீட்பவரா, மெசியா அருளிய திருமொழிகள் ஆவி கடவுளே
நின்று தூய நற்செய்தியை கேட்போம். சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் உமது ஆத்மாவுடனும். புனித யோவான் அறிவித்த நம் ஆண்டவர் இயேசு மெசிஹாவின் தூய நற்செய்தி. நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் சொல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறு காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலம் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்றும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நம் ஆண்டவராகிய மெசியாவுக்கு புகழ். இயேசு மெசிஹாவில் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நாம் இன்று உயிர்ப்பின் 4வது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த திருப்பலி மூலமாகவும் அல்லது நாம் வாசித்து கேட்கப்பட்ட வாசகங்கள் மூலமாகவும் இறைவன் நம்மோடு உரையாடுகின்றார், உறவாடுகின்றார். இந்த நாட்களில் நாம் நமது இல்லங்களில் அமர்ந்து நமது வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது மிக அதிகமான அளவில் இறைவனுடைய அன்பை உணர்ந்திருக்கின்றோம், சுவைத்திருக்கின்றோம். அதை நம்முடைய உடன் பிறந்தவர்கள் அல்லது உறவினர்களோடு நாம் வாழ்ந்து வருகின்ற இந்த காலகட்டம், குறிப்பாக இந்த ஊரடங்கு சட்ட அமல்படுத்தப்பட்ட நாட்களில் இறைவன் நமக்கு கொடுத்த எல்லா வாய்ப்புகளையும் நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஏனென்றால் முதல் முறையாக நமது வாழ்க்கையில் இறைவன் காட்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு வழி என்று கூறலாம். இந்த இப்படிப்பட்ட நாட்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நாட்களில் அவதியுற்றுக் கொண்டிருக்கின்றார்கள், இறந்திருக்கின்றார்கள். ஆனால் எல்லாம் இறைவனுடைய திட்டத்திற்கு உட்பட்டது என்ற நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து இறைவனிடத்தில் வேண்டுவோம். குறிப்பாக இன்றைய முதல் வாசகமானது எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். நாம் எப்படி இருந்தோம், தற்பொழுது எப்படி இருக்கின்றோம் என்ற உண்மையை எபேசியருக்கு எழுதிய அந்த ஆசிரியர் மிக தெளிவாக கூறுகின்றார். நாம் இறந்திருந்தோம், பாவத்தில் இறந்தோம் என்றும், உலகை சார்ந்தவர்களுடைய ஆட்சியில் இருந்தோம் என்றும், தீய ஆற்றலுக்கு பணிந்திருந்தோம் என்றும், ஊன் இயல்புக்கும் தீய நாட்டங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்திருந்தோம் என்றும், கடவுளின் சினத்திற்கு, இதனால் எல்லாம் கடவுளுடைய சினத்திற்கு உள்ளானோம் என்று நாம் வாசிக்க கேட்டோம். அவ்வாறே பாவமான நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் தனது பாடுகள், சிலுவை, உயிர்ப்பு வழியாக அவர் நம்மை மீட்டார் என்பது தந்தை கடவுள் நம்மோடு காட்டிய அளப்பெரிய மிகுந்த இரக்கமே இதற்கு காரணம். ஆண்டவர் இரக்கமுள்ளவர், நம்பிக்கைக்குரியவர், அன்புள்ளவர். அவரது அன்பே நாம் ஒவ்வொருவரும் பாவ வழிகளிலிருந்தும் தீய நாட்டங்களிலிருந்தும் மீட்கப்பட்டு சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு வழியினை கொடுத்தார். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், உங்களுடைய துன்பங்கள் இன்பமாக மாறும். எவ்வளவோ மகிழ்ச்சியாக இருக்கின்றன.
நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது அல்லது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம் முடிந்துவிடும், இன்பம் வரும் என்பதை ஆண்டவர் கூறுகின்றார். அவர் எப்படிப்பட்ட இன்பத்தை நமக்கு உணர்த்துகின்றார் என்றால், நாம் சாதாரணமாக துன்பம் என்று கூடும் பொழுது உடலை சார்ந்த துன்பங்களையோ அல்லது சொத்து சுகங்கள் பல வேதனை அதன் வழியாக நமக்கு அது கிடைக்காமல் இருப்பதனால் கிடைக்கக்கூடிய துன்பங்களோ அல்லது சில விபத்துக்கள் காரணமாக கிடைக்கக்கூடிய துன்பங்களோ அல்லது பிறர் என்னை அவதூறு பேசினார்கள், எனது மனதை உடைய செய்தார்கள், அதன் வழியாக கிடைக்கின்ற துன்பங்களோ மட்டுமல்ல என்று ஆண்டவர் கூறுகின்ற வேறு பல துன்பங்கள் ஒன்று. அதில் ஒன்றில் ஏமாற்றம். நாம் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும் பொழுது அது கிடைக்கவில்லை என்றால் அதிகமாக ஏமாறப்படுகின்றோம். இதையே திரு தூதர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 21வது இறை வார்த்தையில் நாம் வாசிக்க கேட்போம். ஆண்டவர் யூதர்களுடைய பெரிய ஒரு அரசை உருவாக்குவார் என்று எதிர்பார்த்திருந்த திரு தூதர்களுக்கு ஏமாற்றம் அடைகின்றன. அவ்வாறு துன்பத்தை அவர்கள் அடைகின்றார்கள். நாம் எந்தெந்த வழிகளில் நமது எதிர்பார்ப்பை சில வேளைகளில் விட்டிருப்போம். அந்த எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துன்பம் வருகின்றன. சில வேளைகளில் மனதில் குழப்பம் வருகின்றன. அந்த குழப்பமே துன்பத்திற்கு ஆளானது. விவிலியத்தில் நான் வாசித்த அந்த பகுதிகள் எனக்கு சரியாக புரியவில்லை, அல்லது நான் வாழ்கின்ற அந்த சூழல் எனக்கு சரியான பதில் கொடுக்கவில்லை என்ற ஒரு குழப்பம். அந்த குழப்பம் நம்மை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. மூன்றாவது, தீங்கு செய்கின்றவர்கள் வளர்ந்து வருகின்றார்கள். சட்டங்களை மீறுகின்றவர்கள் தண்டிக்கப்படுவதில்லை, சாதாரணமாக வெளியே வருகிறார்கள். இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் கேட்கும் பொழுது நமது உள்ளம் துன்பப்படுகின்றன. நமக்கு நான் நன்றாக வாழ்ந்து என்ன பலம், என்ன பயன் என்று நான் என்னையே கேட்டுக்கொள்கின்றேன். ஆனால் ஆண்டவர் இருக்கின்றார், சொல்கின்றார், உங்களுடைய துன்பம் இன்பமாக மாறும். அந்த இன்பம் என்பது சில வேளைகளில் நாம் நினைக்கக்கூடிய இன்பம் இந்த வாழ்நாளில் அல்ல. நான் தரக்கூடிய அந்த இன்பம் யாராலும் எடுக்கவே முடியாது என்ற அந்த ஒரு பெரிய இன்பத்தை கொடுக்கின்ற வாக்களிக்கிறார் ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வழியாக, இன்றைய திருப்பலி வழியாக. அவ்வாறு கிடைக்கும் வரும் அந்த மகிழ்ச்சி என்ற எதிர்பார்ப்போடு நாம் இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும் ஆமென். நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் ஆர்வத்துடன் நின்று, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழியும் உண்மையும் வாழ்வுமான மெசியாவே, உமது உயிர்த்தெழுதலை நினைத்த அகமைகளும் எங்களை இருள் நின்று ஒழிக்கும், பொய்மை நின்று வாய்மைக்கும், சாவு நின்று சாகாமைக்கும் வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இழிவின் அடையாளமாகிய சிலுவை உமது உயிர்த்தெழுதலால் மாட்சியின் சின்னமாக மாற்றி ஆண்டவரே, எங்கள் உடலை அதன் இழிவுணர்ச்சியுடன் சிலுவையில் அறியவும், எங்கள் ஆன்மாவை உமக்கு அர்ப்பணித்து முடிவில்லா வாழ்வை கண்டடையவும் எங்களுக்கு வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்த்தெழுதலின் மாட்சிக்கு இறைமக்களை வழிநடத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கும் எங்கள் ஆன்மீக மேய்ப்பர்களை ஏராளமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயால் தவிப்பவர்களும் வறுமையில் வாடுவோரும் உண்மையின் பொருட்டு துன்புறுவோரும் உம்முடைய மாட்சிமிக்க உயிர்த்தெழுதலையும் விண்ணக பேர்ந்த வாழ்வையும் நினைவு கூர்ந்து நல்ல ஓட்டம் ஓடவும் விசுவாசத்தை காக்கவும் வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருப்பலியில் ஆர்வமுடன் பங்கு கொள்ளவும், எங்கள் வாழ்வுக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் காரணமாகிய திருவுடல் திரு ரத்தத்தை தகுதியுடன் பெற்றுக்கொள்ளவும் எங்களை வல்லவராக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் அனைவரும் நம்முள்ள ஒருவரையும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஒப்பு கொடுப்போம். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். சாவின் மீது வெற்றி கொண்ட மெசிகாவே, உம் திருச்சபையுடன் எப்பொழுதும் இருந்து அதற்கு புத்துயிர் அளித்தருளும். உம் உயிர்த்தெழுதலில் நாங்களும் பங்கு பெறும் பொருட்டு உம் பலிவாழ்வில் எங்களுக்கு பங்குதாரும். மது அமைதியும் சமாதானமும் சமுதாயத்திலும் குடும்பங்களிலும் மனித இனம் முழுவதிலும் எந்நாளும் நிலைபெற செய்தருளும். அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். சகோதரர் சகோதரிகளை நீங்கள் கைவித்திருகாத தலைவணங்கி ஆசிரியை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, கத்தோலிக்க தன்மையும் திருத்தூது மரபும் கொண்ட திருச்சபையின் மீது உம் கருணை நிறைந்த வலக்கரம் நீட்டியருளும்.
காண்பவையும் காணாதவையுமான எல்லா விபத்துக்களிலிருந்தும் அதனை பாதுகாத்தருளும். பக்தியுடனும் கவனத்துடனும் தூய உள்ளத்துடனும் அது முன்னிலையில் ஊழியம் புரிய நீரே தைகூர்ந்து எங்கள் அனைவரையும் தகுதியுடோராக்கியருளும். கருணை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை எங்களுடன் ஒப்புரவாக்கும் நீதி நிறை நற்செயல்களால் வாழ்நாள் முழுவதும் உம்மை தகுந்தவாறு மனமகிழ செய்ய எங்கள் மேல் அருள் கூர்ந்தருளும். உமக்கிடை விடாமல் புகழும் மகிமையும் நன்றியும் ஆராதனையும் செலுத்த எங்களை தகுதியுடோராக்கியருளும். தந்தை மகன் தூயாவியாராகிய இறைவா என்றென்றும் ஆமென். திருமணுக்கு பெற்று வாழும் அடையாளத்தால் முத்திரை பெற்றவர்கள் பக்தியுடனும் கவனத்துடனும் இம்மறைப்பொருட்களில் பங்கு கொள்ளுங்கள். நம்பிக்கை வைத்தேன் ஈசோவிசியாதம் திருவுடல் திருரத்தம் பலிபீடத்திலிதோ நேசபயத்துடன் அணுகிடுவோம். அனைவரும் ஒன்றாய் திருமுன்னே வானவரணியோடு சேர்ந்திலே பாடுவோம் இறைவன் பரிசுத்த பரிசுத்த என்றும் பரிசுத்த. தந்தைக்கும் திருமகனுக்கும் தூய ஆவிக்கும் புகழென்றும் இறைவனை ஈண்டவளா கன்னி மரியாவை பணிவுடன் நினைத்திடுவோம். புனிதமாமி பலியல் ஆதியிலே போலிந்தேக்கும் ஆமேனாமே மகனின் தோதர்களே உரைமைந்த நண்பர்களே உலகம் அமைதியுற நீங்கள் ஜெபித்திடுவே. அனைவரும் ஒன்றாய் பாடிடுவீரே ஆமேனாமே. மறைசாட்சியருடனும் முத்தர்கள் தம்மோடனும் மத்தோமாதனையே நினைவோமி பலியில். எல்லாம் வல்ல ஆண்டவரென்றும் நம்முடன் இருக்கின்றார். மன்னவராம் இறைவன் நம்முடன் என்றென்றும் யாக்கோபின் இறைவன் நம் துணை என்றென்றும். சிறியோர் வலியோர் அனைவரும் ஒன்றாய் துயிலுருகின்றனரே உமதுயிர்த்தெழுதலினால் உயிர்த்தெழும் உறுதியுடன் உரைகிறார் இறந்தோர்கள் உயிர் பெற்றெழுந்திடவே. இறை முன்னிலையில் இதய கதவை திறவின்றென்றும் நோம்பும் வேண்டுதலும் நொந்திடுமுள்ளதுமா மூவரு தெய்வத்தே தினமும் மகிழ்விப்போ. எல்லாம் வல்லவரும் தந்தையுமாகிய ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றோம். காண்பவை காணாதவை யாவும் படைத்தவரே விசுவசிக்கின்றோம். சர்வேஸ்வரனின் ஏகசுதனும் படைப்புகள் அனைத்துக்கும் முன்னே முதலாக ஜனித்தவரும் ஒரே ஆண்டவருமான ஈசோ மிசியாவில் விசுவசிக்கின்றோம். இவர் யுகங்களுக்கெல்லாம் முன்பே பிதாவினின்று ஜனித்தவரும் ஆனால் படைக்கப்படாதவருமே. இவர் மெய்யக்கடவுள் என்றுள்ளார். மெய்யக்கடவுளும் பிதாவோடுவரே பொருளுமானவரே. இவர் வழியாக பிரபஞ்சம் கருதப்பட்டு
யாவும் படைக்கப்பட்டன. மானிடரான நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியார் கன்னிமரியிடம் எடுத்து மனிதரானார். போன்சிய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்தடக்கம் செய்யப்பட்டார். எழுதப்பட்டிருந்தது போல மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். வானகத்திற்கு எழுந்தருளி பிதாவின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். மரித்தவரையும் ஜீவரையும் நடத்தியிருக்க வரவிருக்கின்றார். பிதாவின் என்று புறப்படும் சத்தியாத்மாவும் உயிரிழப்பவருமான ஏக பரிசுத்த ஆவியை விசுவசிக்கின்றோம். ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கின்றோம். பாவ மன்னிப்புக்கான ஒரே ஞான ஸ்நானத்தையும் சரீரோத்தானத்தையும் நித்திய ஜீவத்தையும் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆமென். அனைத்திற்கும் ஆண்டவராம் இறைவன் தமது புகழை பாட உம்மை வல்லவராக்குவாராக. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. பிதாக்களும் ஆயர்களுமான நம் தந்தையர்கள், குருக்கள், தியாக்கோன்கள் ஆகியோர், துறவியர், நம் பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆகியோரை நினைவு கொண்டு மன்றாடுங்கள். மெஸ்ஸியா நண்பர்களும் விசுவாசிகளுமான எல்லா ஆட்சியாளரையும் இவ்வுலகை விட்டு சென்ற விசுவாசிகள் அனைவரையும் நினைவு கூறுங்கள். மெஸ்ஸியான் அருளால் இப்படி நம் உதவிக்கும் மீட்புக்கும் விண்ணரசில் முடிவில்லா வாழ்வுக்கும் காரணமாவதாக. என் கைகள் வழி நிறைவேறும்படி நீங்கள் எனக்காக மன்றாடுங்கள். இறைவன் தமது திருவுளத்தை நிறைவேற்ற நம்மை வலுப்படுத்துவாராக. இப்படி அவர் ஏற்றுக்கொள்வாராக. உமக்காகவும் எங்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் நீர் ஒப்பு கொடுக்கும் இப்படியில் அவர் உவகை கொள்வாராக. ஆமென். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நீர் எங்கள் மீது பொழிந்த நிறைவான அருள் கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். புதுமசியாவின் திருவுடல் திருரத்த மறை பொருட்களின் பணியாளராய் எளியோரும் பாவிகளுமாயிருந்த எங்களை முதறக்க மிகுதியால் கனிவுடன் தகுதியோடோராக்கினீர். நீர் அளித்த இக்கொடையை மிகுந்த அன்போடும் உறுதியான நம்பிக்கையோடு நிறைவேற்ற எங்களை வல்லவராக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் உமக்கு புகழும் வணக்கமும் நன்றியும் ஆராதனை செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். சமாதானம் உங்களுடனே. நாம் அனைவரும் மனத்துவருடனும் தூய்மையுடனும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை அழைத்து மன்றாடுவோம். நீங்கள் பணிவுடன் நின்று இங்கே நிறைவேற்றப்படுபவற்றை உற்று நோக்குங்கள். பைவத்தியூட்டும் மறை பொருட்கள் நிறைவேற்றப்படுகின்றன. தலைமை குரு தமது பரிந்துரை வழியாக சமாதான தடையை தோங்கும்படி மன்றாட தொடங்குகிறார். கண்களை தாழ்த்தி எண்ணங்களை விண்ணுக்கெழுப்பி அமைதியாக ஒரே எண்ணத்துடனும் பக்தியுடனும் நீங்கள் இதயத்தில் மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவர் மெஸ்ஸியா திருவருளும் தந்தை இறைவன் நிறையன்பும் தூயாவியின் நட்புறவும் நம்முடன் நிலவுக என்றென்றும். உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னத விண்ணுலகே. உள்ளத்தில் எழுந்திடும் சிந்தனைகள் உயரட்டும் உன்னத விண்ணுலகே. இறைவா மான்பொருமன்னவரே, திருமுன்னிலையில் உயர்த்துகிறோம். படைப்புக்கெல்லாம் ஆண்டவராம் இறைவனுக்கு பலியர்ப்பிப்போம். நீதியுமாவதும் தகுதியுமா
தந்தை மகன் தூயாவியாராகிய இறைவா, முதுமாட்சி மிகு மூவர் இறைமையின் ஆராதனைக்குரிய திருப்பெயருக்கு எல்லா உதடுகளிலிருந்து புகழும், எல்லா நாவுகளிலிருந்து நன்றியும், எல்லா படைப்புகளிலிருந்து வாழ்த்தும் உரியனவாகுக. ஏனெனில் நீர் உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் கனிவுடன் படைத்து மனிதனத்தின் மீது எல்லையற்ற இரக்கம் காண்பித்தீர். வானோர்களின் 1000களும் வானதூதர்களின் 10,000களும் ஆட்சி நிரம்பிய உம்மை வணங்கி ஆராதிக்கின்றனர். நெருப்புத்தன்மையரும் உருவீலர்களுமான வான்படைகள் மது திருப்பெயரை போற்றுகின்றனர். தூயோரும் உருவீல்களுமான கரூபின்கள் சிராமின்களுடன் சேர்ந்து அவர்கள் ஆண்டவரான உம்மை ஆராதிக்கின்றனர். இறை முன்னிலையில் மிகு குரலில் இடையிடின்றி புகழ் கீதம் இசைக்கின்றனரே ஒரு சேர, இசைக்கின்றனரே ஒரு சேர. நித்திய மாட்சிமையின் ஆண்டவரெங்கும் பரிசுத்த வல்லவர் இறைவன் பரிசுத்த வானோடு பூமி நிறைந்ததுவே வான் புகழ் மன்னர் மகிமைகளால் உன்னத வேதிலோசானா தாவீது மன்னருக்கோசானா. ஆண்டவரின் திருப்பேராலே வந்தவர் மீண்டும் வருபவரும் மேன்மை பொருந்திய மன்னரவர் உன்னத வேதிலோசானா ஓசானா. ஆண்டவராகிய இறைவா, விண்ணகணிகளுடன் சேர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முள் மறைந்திருக்கும் ஆத்மதனையனும் உம்மோடு சரிந்துகிறானவரும் உம்மிடமிருந்துள்ள ஒளியும் துள்ளுண்மையின் சாயலுமான வார்த்தையான இறைவனை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். உம்மோடு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் அவர் தம்மையை வறுமையாக்கி அடிமையின் உருவேற்று புத்தியும் விவேகமும் உள்ள மரணமில்லாத ஆத்மாவுடனும் இறப்புடைய உடலுடனும் முழு மனிதனாக பெண்ணிடம் பிறந்தார். சட்டத்துக்குட்பட்டோரை மீட்க சட்டத்துக்குள்ளானார். எங்கள் மீட்பின் நினைவை ஏற்படுத்தவும் செய்தார். மீட்புக்குரிய மறைப்பொருளை திரும்ப நிலையில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவராகிய இறைவா, உம் அன்பு மகன் எங்களுக்கு கற்பித்தது போல அவருடைய திருப்பாடுகளின் நினைவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். தாம் ஒப்புவிக்கப்பட இருந்த இரவில் ஈசோ தம் மாசற்ற திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி, ஆராதனைக்குரிய தந்தையே, உம்பக்கம் கண்களை உயர்த்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: இது பாப மன்னிப்பு கண்டு உங்களுக்காக பிற்கப்படும் என் உடல். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள். அவ்வண்ணமே கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி வாழ்த்துரைத்து அவர்களுக்கு அளித்து கூறியதாவது: இது பாப மன்னிப்பு கண்டு பலருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் என் இரத்தம். நீங்கள் அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள். நான் செய்த இதை நீங்கள் என் பெயரால் ஒன்று கூடும் பொழுது என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கட்டளையிட்டது போல் எளியோரும் வலுவற்றோரும் துன்புறுவோரும் ஆகிய வடியார்களும் திருமன் ஒன்றாக கூடியுள்ளோம். கைமாறுகளிக்க எல்லா அரும்பெரும் கொடைகளை நீர் எங்களுக்கு அளித்திருக்கிறீர். நிறைவாழ்வில் எங்களுக்கு பங்கு தரும் பொருட்டு நீரே எங்கள் மனித இயல்பு போன்று வீழ்ச்சியுற்ற எங்களை கைதூக்கி விட்டீர். வாழ்விழந்த எங்களை வாழ செய்தீர். பாவிகளாகி எங்கள் கடன்களை மன்னித்து எங்களை புனிதப்படுத்தினீர். எங்கள் புத்திக்கு ஒளி தந்தீர். எங்கள் பகைவர்களை தோற்கடித்தீர். உமது ஆசியை ஏராளமாக பொழிந்து எங்கள் வலுப்பெற்ற இயல்பை மாண்புற செய்தீர். நீர் எங்களுக்கு அளித்த எல்லா உதவிகளுக்கும் ஆசிகளுக்குமாக நாங்கள் உமக்கு புகழும் வணக்கமும் நன்றியும் ஆராதனை செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நீங்கள் மனதுக்குள் ஜெபியுங்கள். சமாதானம் நம்முடனே. ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, முதன்மை குருவும் திருச்சபை அனைத்தின் தலைவரும் ஆட்சியாளருமான
ரோமையில் இருக்கும் மார் பிரான்சிஸ் திருத்தந்தைக்காகவும் எங்கள் சபையின் தலைவரும் தந்தையும் ஆகிய மார் ஜார்ஜ் உயர் பேராயிருக்காகவும் எங்கள் உயர்மறை மாவட்டத்தின் தலைவராகிய மார் ஜோசப் பேராயிருக்காகவும் புனித கத்தோலிக்கா திருச்சபை அனைத்திற்காகவும் குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் ஆகியோருக்காகவும் இறைவாக்கினர், திருத்தூதர்கள், மறை சாட்சியர், துதியர் ஆகியோரின் வணக்கத்திற்காகவும் முதுமுன்னிலையில் வந்தவர்களாயிருந்த நேர்மையானவர்களும் தூயவர்களுமான மறை தந்தையர் அனைவருக்காகவும் கவலையுறுவோர், துன்பப்படுவோர், ஏழையர், துயருவோர், நோயிற்றோர், இடுக்கண்படுவோர் ஆகியோர் அனைவருக்காகவும் முதுபேரால் எங்களை விட்டு சென்ற இறந்தோர் அனைவருக்காகவும் முது இரக்கத்தை நம்பிக்கையுடைய நோக்கும் எங்களுடைய எல்லா குடும்பங்களுக்காகவும் தகுதியற்ற எனக்காகவும் இப்பலியை ஏற்றருளும். ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். என் சகோதர சகோதரிகளே, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். மிசியாவது மன்றாட்டை கேட்டு உமது பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவராகிய இறைவா, நீர் எங்களுக்கு கற்பித்தது போல மாசற்ற புனிதமான இப்பலிபீடத்தில் முதுமசியாவின் உடலை இரத்தத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நினைவு கொண்டாட்டத்தின் போது இறைவனின் தாயாம் கன்னி மரியா மற்றும் குகந்தோராய் விளங்கிய நேர்மையானவர்களும் தூயர்களுமான தந்தையரின் புனித நினைவானது உமது சொல்லற்கரிய அருட்பெருக்கால் எங்களில் எழ செய்தருளும். வாழ்நாள் முழுவதும் அமைதியும் சமாதானமும் எங்களுக்கு அளித்தருளும். நீர் ஒருவரே உண்மையான இறை தந்தை என்றும் மன்பு திருமகன் இயேசு மெசிகாவை நீரே அனுப்பினீர் என்றும் உலக மக்கள் அனைவரும் அறிவார்களாக. எங்கள் ஆண்டவரும் இறைவனுமாகிய மசியா வந்து வாழ்வழிக்கும் நற்செய்தி வழியாக இறைவாக்கினர், திருத்தூதர்கள், மறை சாட்சியர், துதியர், மறை வல்லுனர், ஆயர்கள், குருக்கள், திருத்தொண்டர்கள் ஆகியோருக்கும் திருமுழுக்கின் உயிருள்ளதும் உயிரளிப்பதுமான அடையாளத்தால் முத்திரையிடப்பட்ட தூய கத்தோலிக்கா திருச்சபையின் மக்களான அனைவருக்கும் தேவையான தூய வாழ்வின் வழியை கற்பித்தருளினார் என்றும் மக்கள் அனைவரும் அறிவார்களாக. ஆண்டவரே, எளியோரும் வலுவற்றோரும் துன்புறுவோரும் ஆகிய வடியார்களும் நீர் வழங்கிய முன்மாதிரியை பரம்பரையாக பின்பற்றி இப்போது உம்பேரால் ஒன்று கூடியும் திருமண் நிற்கின்றோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு மசிகாவின் திருப்பாடுகள், இறப்பு, அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றின் மாட்சிமிக்க, பயபக்திக்குரிய, புனிதமிக்க, உருளிக்க வல்ல தெய்வீக மறைப்பொருளை நாங்கள் மகிழ்வுடன் நினைவு கூறவும் போற்றவும் நிறைவேற்றவும் செய்கின்றோம். ஆண்டவரே, உம் தூய ஆவி எழுந்தருள்வாராக. நீங்கள் பக்தி வணக்கத்துடன் மௌனமாக மன்றாடுங்கள். சமாதானம் நம்முடனே. உம்மடியார்களின் திருப்பலியில் அவர் வந்துரைந்து இதனை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. இது எங்கள் கடன்களின் பொறுத்தலுக்கும் பாவங்களின் மன்னிப்புக்கும் இறந்தோர் உயிர்த்தெழுதலின் மேலான நம்பிக்கைக்கும் உம்மை மகிழ்வித்த அனைவரோடு சேர்ந்து விண்ணரசில் புதுவாழ்வுக்கும் காரணமாவதாக. ஆண்டவராகிய இறைவா, எங்களுக்காக நிர்வகித்த மேன்மைமிக்க வியப்புக்குரிய மீட்பின் திட்டத்தை முன்னிட்டு நாங்கள் உம்மை இடைவிடாமல் போல்கின்றோம். உம்முடைய மசியாவில் விலமதிக்க இயலா இரத்தத்தால் மீட்கப்பட்ட திருச்சபையில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உயிருள்ள தூய வாழ்வழிக்க வல்லவது திருப்பெயருக்கு புகழும் நன்றியும் ஆராதனையும் செலுத்துகின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எமக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். ஆண்டவராகிய இறைவா, உமது பலிபீடத்தில் இருக்கும் உமது திருத்தொண்டரை நறுமணத்தால் நிரப்பியருளும். ஆண்டவராகிய இறைவா, உமது இரக்கத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் உம்மக்களை நறுமணத்தால் நிரப்பியருளும். ஆண்டவராகிய இறைவா, ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் தகுதியற்றவர்கள், நாங்கள் முற்றும் தகுதியற்றவர்கள். ஆயினும் புகழ்ச்சிக்குரியதும் புனிதமானதும் உயிரளிப்பதும் இறைத்தன்மையானதுமான இந்த மறை பொருட்களிடம் இரக்கம் எங்களை அழைத்து வருகிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு மெசிகாவே, உமது திருப்பெயருக்கு புகழும். ஆண்டவராகிய உமக்கு ஆராதனையும் எப்பொழுதும் உண்டாவதாக. வாழ்வுடையதும் வாழ்வழிப்பதுமாகிய இந்த அப்பம் வானிலிருந்து இறங்கியது உலக அனைத்திற்கும் வாழ்வழிக்க வல்லது. இதை உண்போர் சாக மாட்டார்கள், மாறாக பாவம் மன்னிப்பும் மீட்பும் பெற்று என்றென்றும் வாழ்வார். விண்ணகத்திலிருந்திறங்கி வந்த வாழ்வு தரும் அப்பம் நானே. பரமசியாதம் சீடர் கருவிக்க மறைப்பொருளந்தொய்து விண்ணக
உலகத்தை நின்றிறங்கியதாம் வாழ்வு வழங்கும் அப்பம் நாம் அன்புடன் என்னை உண்டிடுவோம் இன்பனில் வாழ்ந்திடுவர் எத்திடுவர் விண்ணக வாழ்வதனே. நம் ஆண்டவராகிய இயேசு மெசிஹாவின் அருளும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். நம்மீட்பெரின் விலைமதிக்கேறா திருடல் திருத்தங்களின் மறைப்பொருட்களை நாம் அனைவரும் பக்துணக்கத்துடன் அணுகுவோம். மனத்துயர்னால் வருந்தம்பிக்குடன் குற்றங்குறைகின்ற விலகி பாவத்துக்காக மனவருந்தி சகோதரர் சகோதரர்களின் தவறுகளை மன்னித்து அனைத்திற்கும் ஆண்டவரான இறைவனிடம் அருளையும் பாவமன்னிப்பையும் இறந்து மன்றாடுவோம். பிளவுகளிலிருந்தும் கலகங்களிலிருந்தும் விலகி நம் மனசாண்டை தூய்மைப்படுத்துவோம். பகைமையிலிருந்தும் வெறுப்பிலிருந்தும் நம் ஆன்மாவை விடுவிப்போம். நற்கருணை உட்கொண்டு தூய ஆவியால் தூய்மையாக்கப்படுவோம். ஒற்றுமையுடனும் ஒருமைப்பாட்டினருடனும் புனித மறைப்பொருட்களில் பங்கு கொள்வோம். ஆண்டவரே, இவை எங்களுடன் உயிர்ப்புக்கும் ஆன்மான் மீட்புக்கும் காரணமாவதாக. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. எங்கள் ஆண்டவராகிய இறைவா, உம்முடையார்களின் பாவங்களையும் குற்றங்களையும் தயவு கூர்ந்து மன்னித்தருளும். அதி உன்னதரவனாகி உம்மை விண்ணரசில் புரிதர் அனைவரோடு சேர்ந்து புகழ எங்கள் உதடுகளை தூய்மைப்படுத்தி அருளும். ஆண்டவராகிய இறைவா, நீர் கருணையுடன் எங்களுக்கு அருளிய தளராத நம்பிக்கையுடன் உமது திருமன் எப்பொழுதும் தூய உள்ளத்தோடும் மலர்ந்த முகத்தோடும் மாசற்றோராய் ஒழுக எங்களை தகுதியோடோராக்கி அருளும். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உம்மை அழைத்து இவ்வாறு வேண்டுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீயாவினின்று எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். ஆண்டவரே, எல்லாம் அல்ல இறைவா, நல்லவரான முழு முதல்வரே, இரக்க நிறைந்த தந்தையே, உமது இரக்கத்தை நாங்கள் தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீயாவினின்றும் அதன் படைகளிலிருந்தும் எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் விண்ணிலும் மண்ணிலும் அரசும் வல்லமையும் மாட்சியும் அதிகாரமும் உம்முடையதே, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். சமாதானம் உங்களுடனே. உம்முடனும் உமது ஆத்மாவுடனும். நற்கருணை தூயவர்களுக்குரியதே. தந்தை ஒருவரே தூயவர், மகன் ஒருவரே தூயவர், தூய ஆவி ஒருவரே தூயவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் என்றென்றும் புகழ். ஆமென். வாழும் இறைவனை போற்றுங்கள். ஆண்டவரே, உமது உயிர்த்தெழுதலின் வழியாக நீர் சாவின் மீது வெற்றி கொண்டு சாத்தானை தோற்கடித்த படைப்பனைத்திற்கும் புது வாழ்வளித்தீர். எங்களை பேணி வளர்க்க உமது உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக தந்தீர். உமது இரக்கத்திற்கு தகுதியான முறையில் நன்றி சொல்ல எங்கள் நாவுகள் வலுவற்றவை. நம்மை வாழ வைக்கும் இயேசு மெசிஹாவின் அருள் அவரது கருணையால் நாம் அனைவரிலும் நிறைவேறுவதாக. இப்பொழுதும் என்றென்றும் ஆமென். மக்களே, வாருங்கள், ஆண்டவருடைய இறப்பினுடையவும் உயிர்த்தலினுடையும் முடிவில்லா நினைவான இம்மாபெரும் மறைப்பொருட்களை நம்பிக்கையுடன் அணுகுவோம். அன்பானவர்களே, தற்பொழுது நற்கருணை பெற்றுக்கொள்ளுகின்ற நேரம். நேரடியாக ஆலயத்தில் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்ற காரணத்தினால் தற்பொழுது நமது கண்களை மூடி கரங்களை கூப்பி நம்முடைய எண்ணங்களை விண்ணகத்திற்கு உயர்த்தி ஆண்டவரை ஆத்மீகமாக நமது இதயத்தில் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, நான் உண்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நேசிக்கின்றேன்.
நேரடியாக உம்மை பெற்றுக்கொள்ள இயலாவிட்டாலும் ஆத்மீகமாக எனது உள்ளத்தில் வந்து என்னையும் எனது குடும்பத்தையும் ஆசீர்வதித்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியாகிய இறைவா என்றென்றும் ஆமென். தூயாவியின் அருள் வரத்தால் புகழ்ச்சிக்குரிய புனித உயரளிக்க வல்ல இறை தன்மை வாய்ந்த மறைப்பொருட்களை அணுகி இவற்றில் பங்கு கொள்ள தகுதி பெற்ற நாம் அனைவரும் இவற்றின் வள்ளலான இறைவனுக்கு எப்பொழுதும் புகழும் நன்றியும் செலுத்துவோமாக. ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்டவும் திருவுடலும் திருரத்தவும் எங்கள் உயிர்த்தெழுதலின் காரணமாக அமைவதாக. மனித இனத்திற்கு நீர் அளித்த மாண்பினை நினைத்து விண்ணுலகில் அனைத்து நேர்மையானவர்களுடனும் உம்மையை புகழ எங்களுக்கு இயல்பதாக. தந்தை, மகன், தூயாவியாராகிய இறைவா என்றென்றும் மனித இனத்தின் நம்பிக்கையான மெசிகாவே, இத்திருப்பலி வழியாக எங்களையும் முது உயிர்ப்பின் மறைப்பொருளில் பங்கு பெற செய்தீர். உமது திருரத்தத்தினால் மீட்கப்பட்ட திருச்சபையில் நாங்கள் உமது இரக்கத்தை நினைத்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். உன்னதங்களிலிருந்து வரும் இக்கொடை வாழ்த்தப்படுவதாக. அனைத்திற்கும் ஆண்டவரே என்றென்றும் ஆமென். பாவமனைத்தும் போக்கிடவே, பாரினில் அமைதி வழங்கிடவே, சிலுவையில் தொங்கிய ஆண்டவரின் உயிர்த்தெழுதல் பேரானந்தம். உயிர் பெற்றெழுந்தவராம் ஈசோ, உங்களுக்கு அமைதியை அருள்வாரே. உங்களை விடுதலை வீதிகளில் வழி நடத்திடுவார் அவர் என்றும். வாக்களித்ததுபோல் அனுதினவும் விசுவாசத்தில் வளர்ந்திடவும், உயிர்த்தெழுந்தவரை சாற்றிடவும் இறைவன் திருவருள் புரிவாரே. வாழ்வு வழங்கும் தெய்வீக தூயமறை பொருள் வழியாக ஆண்டவர் மாட்சியை அருளட்டும், இன்றும் என்றும் என்றென்றும்.